ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி என்று ஆண்டவர் ரகசியத்தை கற்றுத்தர அவர் விரும்புகிறார். இன்றைக்கு 2026 புதிய வருஷத்தில் நம்ம என்ன செய்திருப்போம்? வாக்குத்தத்தங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டால் போதாது, அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி என்று சொல்லி நாம் அந்த ரகசியம் நமக்கு தெரிய வேணும். வாக்குத்தத்தமெல்லாம் நம்முடைய தலைமையில் இருக்கும். ஆனால் எல்லா வாக்குத்தத்தமும் நிபந்தனையின் கீழ் தான் இருக்கிறது. அந்த நிபந்தனையை நம்ம கை கொள்ளணும். கை கொண்டாதான் ஆசீர்வாதம் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி வாக்குத்தத்தத்தை வாங்குவார்கள். வாக்குத்தத்தத்தை வாங்கி சிலர் பைபிள்லே வைத்திருப்பார்கள். சிலர் வாக்குத்தத்தத்தை வாங்கி லேமினேஷன்லாம் பண்ணுவார்கள். வாக்குத்தத்தத்தை பைபிளில் வைக்கிறதுனாலையோ இல்லைன்னா லேமினேஷன் பண்ணி வீட்டில் மாட்டி வைப்பதுனாலையோ நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாது. வாக்குத்தத்தத்திற்கு நாம் பாத்திரராக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை அந்த நிபந்தனையை நம்ம கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நாம் விளங்கியிருக்க வேண்டும். ரோமர் 4 அதிகாரம் 20-21 ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் அதை அந்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் வாக்குத்தத்தத்தை குறித்து முதலாவது என்ன செய்யக்கூடாதுன்னா, அவிசுவாசமாய் நமக்குள் இருக்கக்கூடாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்னைக்கு அவிசுவாசம் வருகிறதோ, அவிசுவாசம் தேவனுடைய அற்புதத்தை என்ன செய்யும்? தடைபடும், அதாவது தடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாக நம்பணும். இது எனக்குன்னு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். இது ஏதோ போதகர் கையில் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. இது எனக்குன்னு தந்த வாக்குத்தத்தம்னு சொல்லி அந்த விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து அதை முழு நிச்சயமாக நம்பணும். மூன்றாவது, அதை என்ன செய்யணும் சொன்னால் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு நிறைவேற்றி தந்தீரே, நன்றி என்று சொல்லி அதை என்ன செய்யணும் சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவது, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னா சந்தேகப்படலை, அவிசுவாசத்துக்கிட்ட கொடுக்கல, எதிர்மறையாக பேசலை. விசுவாசத்தில் வல்லவனானால் அது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கை கொள்ளுங்க. இந்த ரோமர் 4 அதிகாரத்தில் 20-21 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நிபந்தனையும் கை கொண்டு பாருங்கள். அந்த வசனத்தை திருப்பி வைத்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோ இதுதான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்வதற்குரிய வழிமுறை. இதை நீங்கள் கை கொண்டுட்டீங்கன்னா ஆண்டவர் எந்தெந்த வருஷத்தில் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆபிரகாமை போல அவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். வாக்குத்தத்தமெல்லாம் அவனுக்கு மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக இருக்கிறது. அந்த ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை எப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டானோ அதே போல் நாமும் நடந்து இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். இந்த 2026 சொல்லப்பட்ட அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே வாக்குத்தத்தத்தை நம்முடைய பிள்ளைகளை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவரே, ரோமர் 4:20-21 படியே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இந்த வார்த்தையை கை கொண்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.